ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஃபைப்ரோ அப்படிங்கிற பிராண்ட் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் ஜிம் ஷேக்கர் வாட்டர் பாட்டில் பார்த்து வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 180 ரூபா. இதை நான் வந்து ஷாப்ஸி ஆஃபர் டைமில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து வாங்கினா போதும். இதை நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லிட்டர்ஸ் 200 ml மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது பாட்டில் வந்து 2 லிட்டர்ஸ் பாட்டில் மட்டும்தான். ஸோ நீங்கள் 2 லிட்டர் 200 ml வந்து எதிர்பார்த்து வாங்காதீங்க. நான் வாங்கியிருக்க வந்து நியான் எல்லோ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு. பாக்ஸில் வேறு எதுவும் இருக்காது. இது மட்டும் இந்த பாட்டிலும் இந்த கவர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. வாரண்ட்டி எதுவும் கிடையாது இந்த பாட்டிலுக்கு. உங்களுக்கு ஒன் டே மட்டும் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்கும். ஸோ ஏதாச்சும் டேமேஜ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொடுத்து வந்து மாற்றிக்கலாம். மற்றபடி வாரண்ட்டி எதுவும் கிடையாது. இதுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லிட்டர்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 2 லிட்டர்ஸ்னு போட்டுருவாங்க, மேட் இன் இந்தியான்னு போட்டுருக்காங்க. கீழே வந்து BBA ஃப்ரீன்னு போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் வந்து பாட்டில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் வச்சு குடிக்கிற ஒன்றும் பிரச்சனை எதுவும் வராது. நான் டாக்ஸிக் பாட்டிலுக்காக இங்கே ஒரு சிம்பிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன கிரேடு பிளாஸ்டிக்ங்கிறதும் இங்கே வந்து 5ன்னு போட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். பாட்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் இந்த டாப்பு இந்த இடத்துலலாம் வந்து எங்கெல்லாம் ஸ்பைரல் மாதிரி வருதோ அந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து மேட் மாதிரி டெக்ஸ்டரும், மிச்ச எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டான டெக்ஸ்டரும் தான் கொடுத்துருக்காங்க. பாலிஷ் ஃபினிஷும். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரபினர் மாட்டுறதுக்காக, அதாவது கேரபினர் மேலே ஹூக்கு மாதிரி இருக்கும், அதை உங்கள் பேக்கோட மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. மூடி வந்து உங்களுக்கு வந்து ஜிப்பர் டைப் கேப் தான் உங்களுக்கு வந்து வரும். இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா உங்களுக்கு வந்து கேப் வந்து அவ்வளோ குவாலிட்டியெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே இழுத்திங்கன்னா வந்து உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தண்ணி பாட்டில் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு போகிறதுக்காக இங்கே ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. பெரிய சைஸ் ஹேண்டாக இருந்தாலுமே கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ நீங்கள் ஜிம்முக்குலாம் எடுத்துகிட்டு போய் குடிக்க நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் மாதிரி ஒரு 5 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5-6 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு வந்து ஃபைப்ரோ அப்படிங்கிற பிராண்டிங் பேர் வந்து போட்டிருக்காங்க. கீழே வந்து கிவிங் விங்ஸ் டு ஃபிட்னஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியும் இது ஒரு ஜிம் பாட்டில்ன்ட்டு. இதில் 7 AM வந்து குட் மார்னிங் ட்ரீம் பேக்னு கொடுத்துருக்காங்க. 9 AM வந்து ஹைட்ரேட் யுவர் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. 12 PM வந்து ரிமெம்பர் யுவர் கோல்னு கொடுத்துருக்காங்க. 3 PM வந்து ஷூட் ஃபார் சக்ஸஸ்னு போட்டிருக்காங்க. 5 PM வந்து டோ நாட் கிவ் அப்னு போட்டிருக்காங்க. 7 PM வந்து டூ இட் வெல் டன் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ML தெரியும். 250 ml ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 ml வந்து நிற்கும். இந்த இடத்துல 2000 ml இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம வந்து எவ்வளோ குடிச்சிருக்கோங்கிற சைடில் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து ஒரு இடத்துலையும் வேரி ஆகும். இப்போ நீங்கள் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கலர் எல்லோவாக இருக்கும். இங்கே இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகிட்டே போகும். ஸோ இது ஒரு நெகட்டிவ். இதில் வந்து உங்களுக்கு ஹேண்டிலும் உங்களுக்கு வந்து தண்ணி இதுக்குள்ளேயும் வரும். ஸோ இது வந்து ஹாலோவாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம். நீங்கள் வந்து கீழே ஃபுல் தண்ணி இருக்கும்போது கீழே ட்ராப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மூடியோ இல்லைனா வந்து பாட்டமோ உடையிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜிம் மேட்டில் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை கான்கிரீட்டில் ஏதாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பிளாஸ்டிக் பாட்டில் தான். தயவு செஞ்சு யாருமே இதில் வந்து சுடுதண்ணி வச்சு குடிக்கிற மாதிரி இந்த பாட்டில் வாங்காதீங்க. தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து வாட்டர் வச்சு குடிக்கிற பாட்டில் வாங்க. இல்லைனா வந்து ப்ரோட்டீன் ஷேக் போட்டு குடிக்கிற பாட்டில் வாங்குறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் இந்த பாட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. உள்ள ப்ரோட்டீன் ஷேக் பண்ணுறதுக்காக இந்த பாலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குன்னா வந்து உள்ள நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் போட்டு சில நேரத்தில் வந்து தண்ணி ஊற்றும்போது அது வந்து திட்டாக ஒரு மாதிரி பீஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா அடித்து கலக்கிறதுக்காக தான் இந்த பால் கொடுத்துருவோம். ஸோ இதை நம்ம ப்ரோட்டீன் ஷேக் உள்ளே போட்டு தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம இது உள்ள போட்டு நல்லா குளுக்கணுன்னா வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த கட் அவுட் வந்து உங்களுக்கு உள்ளேயும் தெரியும் பாருங்கள். ஸோ அது வந்து ஹாலாக இருக்குது. அதை வந்து ஹேண்டில் இது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து கல்லுப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் பேக்கிங் சோடா ப்ளஸ் வந்து வினிகர் ஊற்றி நான் வந்து க்ளீன் பண்ணேன். ஸோ அதுலேயே நல்லா வந்து க்ளீன் ஆகுது. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த ஹேண்டிலுக்குள்ளே க்ளீன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த எழுதியிருக்கிறது எதுவுமே வந்து அழிஞ்செல்லாம் போகல. நான் வந்து சோப்பெல்லாம் வச்சு நான் ஸ்க்ரப் வச்சு, அதாவது இரும்பு ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணேன். நான் வந்து சாஃப்டான ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே இருக்குது. இது ஒன்றும் அழியலை. ஸோ கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு வரும். 180 எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தனை பாட்டில் தான். இப்போ நான் வந்து ஃபுல் பண்ணி இதை வந்து காட்டிடுறேன். இது வந்து 2 லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு பாட்டில் எடுத்துருக்கேன். இது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். இது வந்து சிக்னோரா வேர்லேருந்து ஒரு பாட்டில். இதை வந்து கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்கியிருக்கும். தண்ணி வச்சு சுடுதண்ணி வச்சு குடிக்கிறதா நீங்கள் வந்து ஸ்டீல் பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் வாங்குறது பெட்டராக இருக்கும். இந்த பாட்டிலோட லிங்க் வேணுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது வந்து கரெக்டாக 1 லிட்டரு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பாட்டிலுக்கு 2 பாட்டில் தண்ணி இந்த பாக்ஸில் நிற்கும். நான் இது எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, நான் டெய்லியுமே இந்த ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் தான் வந்து குடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சம்மர் டைம்லாம் அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஜிம்முக்காக பர்பஸ்க்காக வாங்கலை, இந்த தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன். இந்த மூடி வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே போடணும். ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருக்குது இந்த மூடி. ஸோ இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடுறேன். இதில் வந்து கொடுத்துருக்க ஸ்கேல் வந்து அவ்வளோவா ஒன்றும் ஆக்யூரேட்டாலாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லிட்டரு கரெக்டாக 1 லிட்டரு கிட்டத்தட்ட 1.5 லிட்டர்
1 லிட்டர் 50 ml கிட்ட போயிடுச்சு. ஸோ வந்து 1 லிட்டர் கரெக்ட் இல்லை இதில். ஸோ அது ஒரு விஷயம். நான் இப்போ இன்னொரு பாட்டில் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து 2வது பாட்டில். இதில் இந்த கட் அவுட் வந்து கொஞ்சம் வெளியே தள்ளி கொடுத்தாங்கன்னா நல்லாவே இருந்தோம். 2.5 லிட்டர்ஸையும் பிடிச்சிருக்கும். அவங்க உள்ளே தள்ளி கொடுத்தது ஒரு நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். இப்போது 2வது பாட்டில் தண்ணி ஊற்றினேன். கரெக்டாக டாப் வரைக்கும் வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக 2 லிட்டர்ஸ் வரும். கொஞ்சோண்டு தண்ணி மிச்சம் வரும். இதில் தண்ணி லீக் ஆகாமல் இருக்க இங்கே ஒரு ஓரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து தண்ணி வந்து லீக் ஆகாது அவ்வளோவா. இப்போ வந்து 2 லிட்டர்ஸ் வாட்டரையும் உள்ளே வச்சு நல்லா டைட்டாக பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஷேக் பண்ணி காட்டுறேன் தண்ணி சிந்துதா இல்லையான்ட்டு. இப்போ தண்ணி மேலே வரைக்கும் இருக்குது. எந்த விதத்துலையும் திருப்பினாலும் தண்ணி எங்கேயுமே சொட்டலை. பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே லீக் இல்லை. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு 180 ரூபாய்க்கு ஒரு நல்ல வாட்டர் பாட்டில் தான். சுடுதண்ணி வச்சு குடிக்கிறது வந்து தவிர்க்கிறது ரொம்ப பெட்டர். இது என்ன தான் இருந்தாலும் டாக்ஸின் ஃப்ரீ பாட்டிலாக இருந்தாலும் BPA ஃப்ரீ பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான். தயவு செஞ்சு இது சுடுதண்ணி இதில் வச்சு குடிக்கிறத தவிருங்க. ஸ்டீல் பாட்டிலில் 2 லிட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அது கூட சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து பட்ஜெட்டில் இருந்தனால தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து சாதாவாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஜூஸு அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் பாட்டிலாம் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். மற்றபடி இதில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரும் ஃபேட் ஆகிறது, ப்ளஸ் வந்து கேப் வந்து ஓரளவுக்கு தான் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது. மற்றபடி பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் நல்லா இருக்குது. ஸோ நீ வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ண மாட்டோம். முதல்ல போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த ஹேண்டிலுக்குள்ளே அந்த பவுடர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் வந்து நைட் டைம்னால் வந்து நல்லா கிளியராகவே தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த கலர் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேறு கலர் பிடிக்குன்னா அதோட லிங்க்ஸும் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தண்ணி ஆட் பண்ண அப்புறம் இதே நீங்கள் வந்து ஒரு ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட்டுக்கான தம்பிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. குவாலிட்டி வைஸும் நல்லா தான் இருக்குது. இதுவும் தண்ணி பட்டாலுமே ஏதோ ஒரு ஃப்ளெக்ஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இதில் இல்லை. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன்.